யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26 மற்றும் 27வது வசனங்களை ஒருவர் வாசி. லேலுயா லேலுயா. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். லேலுயா லேலுயா. 7 வார்த்தையை விடையும் இந்த வார்த்தை ரொம்ப ஸ்பெஷலான வார்த்தை. ஏன் தெரியுமா? ஏன்னா ஃபஸ்ட்டு வார்த்தை எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணார்? மன்னிப்பு கொடுத்தாரு. 2வது வார்த்தை அவர்கிட்ட கேட்ட அந்த திருடனுக்கு ஆண்டவர் என்னத்தை கொடுத்தாரு? பரதேஸ் கொடுத்தாரு. 4வது வார்த்தை என்ன வார்த்தை? அவருடைய வேதனை தாங்க முடியாமல் பிதா கிட்ட அவர் பேசினார். 5வது வார்த்தை ஆத்தும தாகத்தை குறித்து பேசினார். 7வது வார்த்தை அவர் பூமிக்கு வந்த காரியங்கள் எல்லாவற்றையும் முடித்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாரு. ஆனால் இந்த 3வது வார்த்தை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வார்த்தை, ரொம்ப விசேஷித்த வார்த்தை. ஏன்னா ஆண்டவருடைய சிலுவையின் அருகே யார் நிற்கிறா? மற்ற மரியாள்களும் யோவானும் ஏசப்பாவோட அம்மாவும் நிற்கிறாங்க. எதுவுமே பேசலை. ஏசப்பாவோட அம்மா எப்படி நிற்கிறாங்க? எதுவுமே பேசலை, அமைதியாக நின்று அவரை பார்த்துட்ருக்காங்க. அவங்களுடைய இருதயம் வேதனை தாங்க முடியாமல் அவங்க நின்றுட்டுருக்காங்க. எதுவுமே பேச முடியல. மரியாளுக்கு ஏசப்பா எப்படின்னா ஒரு கிஃப்ட்டு. ஏன்னா பரிசுத்த ஆவியானவரால் நிழலிடப்பட்டு ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் மரியாளுக்கு. அவங்க எப்படி வளர்த்துருப்பாங்க அவரை? சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அவருடைய சித்தம் அவர் பூமிக்கு வந்தது அவர் ஒப்பு கொடுக்கப்படுறதுக்காக தான், நமக்காக தான், அவர் அடிக்கப்படுறதுக்காக தான். அதுதான் அவருடைய சித்தம். ஆனால் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பாசத்தை கொட்டி வளர்த்துருப்பாங்க. மரியாளுக்கு மற்ற 4 பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனாலும் தேவன் ரொம்ப விசேஷித்தவர். தேவன் பொக்கிஷம், அவங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம். அவ்வளவு தூரம் பாசமாய் நேசமாய் வளர்த்த தன்னுடைய மகன், தனக்கு கிடைச்ச பொக்கிஷம் இப்படி சிலுவையில் அடையப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு கோரமான ஒரு சூழலில் நிற்கும் போது ஒரு தாயுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? இங்கே எவ்வளோ நிறைய தாய்மார்கள் இருக்கீங்க. நம்ம பிள்ளைக்கு ஒரு சின்ன காயம், ஒரு சின்ன காய்ச்சல் வந்தால் நமக்கு நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. உனக்கு பரவாயில்லையா, அம்மா வெண்ணி வச்சு தரட்டா, அது வச்சு தரட்டா, இது வச்சு தரட்டா நம்ம கேட்குறோமே. அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கும்போது அவங்கள பார்த்து அவங்களுக்கு வார்த்தை வரல. அவங்க ஆண்டவரை பார்த்துட்டே இருக்காங்க. எனக்கு என்ன பண்ண போகிறீங்க? எனக்கு நீங்கள் கிடைச்ச பொக்கிஷம், அந்த பொக்கிஷம் என்கிட்ட இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் எந்த தாயுமே ஒரு சின்ன விஷயத்தை தாங்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் ஆண்டவரை அவங்க பார்த்துட்ருக்காங்க. அவங்க எதுவுமே பேசலை, அவங்க ஆண்டவரை பார்த்துட்ருக்காங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய இருதயத்தை பார்க்கிறார். அவங்க இருதயத்தில் இருக்கிற வேதனையை பார்க்காரு. அந்த வேதனையை பார்த்து என்ன சொல்கிறாரு ஆண்டவர்? தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவர் வேதத்தில் எந்த இடத்துலையுமே அவங்கள தாய் அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டதே கிடையாது. காணா ஒரு கல்யாண வீட்டில் கூட ஸ்திரீயே, என்னோட வேலைன்னு வரல, உனக்கு எனக்கும் என்ன அப்படி தான் கேட்டார். ஆமேன். ஆனால் அவர் இருதயத்தில் தாய் அப்படின்றத அவர் தெரிஞ்சு வச்சுருந்தார். ஆமேன். என்ன சொல்கிறாரு? ஸ்திரீயே, அதோ உன் மகன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்பேற்பட்ட ஒரு நிலைமையில் அவரால் ஒன்றுமே பண்ண முடியலை. கை அசைக்க முடியாது, கால் அசைக்க முடியாது, வாய் கூட திறந்து கூட பேச முடியாது. அவ்வளவு வேதனைகள், அவ்வளவு நிந்தைகள், அவ்வளவு அவமானங்கள் மத்தியிலும் அவர் தன்னுடைய தாயை பார்த்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஸ்திரீயே, அதோ உன் மகன் அப்படின்னு சொல்லி யோவானை பார்த்து சொல்கிறாரு. அந்த இடத்துல ஆண்டவர் அவளுக்கு ஒரு அடைக்கலத்தை கொடுக்குறாரு. அவருக்கு அடுத்து அவர் இந்த உலகத்தை விட்டு சென்றதுக்கு அப்புறமா அவளுக்கு ஒரு பராமரிப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அவள் மேலே அந்த இடத்துல கூட மரியாள் மேலே கரிசனை உள்ளவராக இருக்கார். அவங்க மேலே அக்கறை உள்ளவராக இருக்கார். இப்போது நம்ம இருக்கோம், பெற்றவர்களை பார்க்கக்கூடாத அளவில் சில பேருக்கு ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை போல் ஒரு நிலைமை இங்கே யாருக்குமே கிடையாது. எல்லாருமே அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை வைக்கவே இல்லை.
அவர் பட்ட வேதனை எல்லாமே அவர் நமக்காக பட்டுட்டாரு. ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய பெற்றோர்களை நம்ம பார்க்கறது கிடையாது. 1 தீமோத்தேயு 5:8 ஒருத்தர் வாசிங்க. லேலுயா. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுமா? நம்மளுடைய வீட்டை விசாரிக்கணுமா? ஆண்டருடைய சமூகத்தில் நம்ம முன்னாடி வந்து நிற்கிறோம், உண்மைதான், ஆண்டருக்காக எல்லாமே பண்ணுறோம், ஆண்டவர் தான் ஃபஸ்ட்டு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் முதலாவது என்ன பண்ணணும்? நம்மளுடைய கற்பனைகள்லையே முதலாவது கற்பனை என்ன கற்பனை? உன்னோட தாயையும் உன்னுடைய தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. லேலுயா. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? முதலாவது நம்ம வீட்டை பார்க்கணும், நம்மளுடைய பெற்றவர்களை பராமரிக்கணும். எத்தனையோ தாய்மார்கள் காணப்படலாம், என் பையன் என்னை பார்க்க மாட்டுக்கான், அவன் என்னை கண்டுக்கிட மாட்டுக்கான், பணத்தை மட்டும் அனுப்பி விட்டுட்டு அவன் இருந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? அப்படி இருக்கவே கூடாது. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த மரண தருவாயிலையும் அவருக்குண்டான கடமை அவர் கரெக்டாக செய்கிறாருல்ல. ஆண்டு இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தார்? நம்மகிட்ட ஒரு மாதிரியை காண்பித்து போகிறதற்காக தான் ஆண்டு இந்த உலகத்துக்கே வந்தார். அப்போது அதன்படி தான் நம்ம செய்யணும். நம்மளுடைய பெற்றோர்கள் நம்ம என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும், அவங்களுக்கு கீழ்ப்படியணும். ஆமேன். நம்மளுடைய பெற்றோர்களை நம்ம கனம் பண்ணணும், அவர்களை நம்ம பார்க்கணும். நம்மளால் ஃபினான்ஷியலாக நம்மளால் முடியலையே, உங்களால் முடியலையே, ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்துடணும். ஏசுப்பா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒப்பு கொடுத்துடணும். ஆமேன். அடுத்து, பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். லேலுயா. மொத்தம் 12 சீஷர்கள் உண்டு. ஆனால் அங்கே நின்ன சீஷன் ஒரே ஒருத்தர், அது யார்? யோவான் மட்டும்தான். ஆமேன், ஆமேன். அவர் எப்படி இருந்தார்? ஆண்டவருக்காக, தன்னுடைய குருக்காக, அவர் ஆண்டு இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் எப்படி இருந்தாரா? ஆண்டரோட மார்பில் சாஞ்சே இருப்பாராம் எப்போதும். ஆமேன், ஆமேன். ஆண்டவர் மேலே எப்போதும் அதிக அன்புள்ளவராகவே இருந்தார். ஆமேன், ஆமேன். அதனால தான் யார் நின்னாலும் பரவாயில்ல, யார் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல, என் தேவனுக்காக நான் பாடுகளை சகிப்பேன், என் தேவனுக்காக நான் கல்வாரி பாடுகளை அனுபவிக்க ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோவான் நிற்கிறார். ஆமேன், ஆமேன். குருவுக்கு மீது அன்புள்ள ஒரு சீஷனாய் யோவான் அந்த இடத்துல நிற்கிறாரு. யோவான் ஆண்டவர்கிட்ட நெருக்கமாக, மனதளவில் நெருக்கமாக இருக்கிறவங்க மட்டும்தான் ஆண்டவர் சமூகத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. அதில் யோவான் நிற்கிறாரு, ஆண்டருடைய இருதயத்திற்கு நெருக்கமாக நிற்கிறார். அப்போ என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் அவருக்கு என்ன கொடுக்குறாரு? ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்குறாரு. ஆமேன், ஆமேன். தன்னை பெற்று எடுத்து வளர்த்த தன் தாயை தனக்கு அப்புறமா கொடுக்குற பொறுப்பை யாரு கொடுக்குறாரு? யோவான்கிட்ட கொடுக்குறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுடைய சபையில் நமக்கு நிறைய பொறுப்பு கொடுப்பாங்க, சின்ன சின்ன பொறுப்பாக இருக்கும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும்? இந்த வார்த்தை எனக்கும் பொருந்தும். கண்டிப்பாக நம்ம பண்ணணும். அந்த வார்த்தையை நம்ம மறுதளிக்கக்கூடாது, மறுதளிக்காமல் நம்ம பண்ணணும். ஏன்னா ஏசுப்பாவோட செஞ்சிருந்திருக்கவங்களுக்கு தான் என்ன கிடைக்கும்? பொறுப்பு கிடைக்கும். ஆமேன். குருவானவருக்கு அவர் என்ன பண்ணாரானா, அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அவர் எதுவுமே பேசலை, அவர் ஒன்றுமே சொல்லலை. அப்படியே அவங்க என்ன பண்ணாங்க? அவரை ஏற்றுக்கொண்டாராம். இதுலேயே ஒரு காரியம் இருக்குது. யோவான் எப்படிப்பட்டவரா? இள வயதுள்ளவராக இருந்தாராம் எல்லா சீஷர்களை பார்க்கலாம். ஏன்னா மரியாள் ரொம்ப வருஷம் உயிரோடு இருப்பாங்க, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு வேணும்ல. அதனால் இயேசுப்பா என்ன பண்ணாங்களா? யோவான்கிட்ட ஆண்டரை வந்து மரியாதை ஒப்பு கொடுத்தாங்களா. அவர் என்ன பண்ணார்? குருவுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். நமக்கு குரு யார்? முதலாவது குரு நம்மளுடைய தேவன். ரெண்டாவது குரு யார்? நம்மளுடைய ஊழியக்காரர். நம்மளுடைய ஊழியக்காரர் என்ன சொன்னாலும் எதுவாக இருக்கட்டும் அப்படியே கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு கீழ்ப்படியணும். ஆமேன். அப்படி நம்ம கீழ்ப்படியும் போது யோவான் அதுக்கு மொத்தம் 4 சுவிசேஷங்கள் இருக்குது. அதில் அந்த 3 சுவிசேஷத்தை பார்க்கிலும் யோவான் சுவிசேஷத்தில் அந்த 3 சுவிசேஷத்திலே சொல்லப்படாத விஷயங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. சரித்திரத்தில் பார்க்கும்போது மரியாள் சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்கள் மூலமாக யோவான் வந்து இந்த புஸ்தகத்தை வந்து எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். அடுத்து வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை யோவான் எழுதியிருக்காரு. கடைசி காலங்களில் வருகையின் பொழுது என்ன நடக்கும், ஆண்டவருடைய 2ஆம் வருகைன்னு எல்லாத்தையும் குறித்து அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த பாக்கியம், ஒரு விசேஷித்த கிருபையை ஆண்டவர் யோவானுக்கு கொடுத்துருக்கிறாரு. யோவான் ஏன் ஆண்டவர் யோவானுக்கு கொடுத்தாரு? யோவான் கீழ்ப்படிந்தார், இயேசுவின் மீது அன்புள்ளவராக இருந்தார். இறுதி வரையிலும், கடைசி வரையிலும், நான் இறந்து போனாலும் பரவாயில்ல, கல்வாரி எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல,
நான் என் தேவனுக்காக நிற்பேன்னு சொல்லி ஆண்டுடைய சிலுவையின் அருகில் அவர் வந்து நின்றுட்டு இருந்தார். அந்த ஒரு வைராக்கியத்தை தான் ஆண்டவர் நம்ம எல்லாருக்கிட்டையும் இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஒரு சின்ன உபத்திரவம் வந்தால் உன்னால் நிற்க முடியல, ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணாரு, நான் அப்படி ஜெபிச்சேன், நான் இப்படி ஜெபிச்சேன் நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆண்டவரை சிலுவையில் அறையும் போது அவர் கூட சேர்ந்து இவரும் சிலுவையை சுமந்தாரே. அப்பேற்பட்ட ஒரு தெய்வத்திற்காக நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அவருக்காக போய் நிற்க வேண்டாமா? நம்ம அவருடைய சமூகத்தில் போய் நிற்கணும். என்ன வந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணுவாங்க, கொண்டு போட்டுருவாங்களா, பரவாயில்ல, தேவனுடைய சமூகத்தில் போய் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கணும். ஆமேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ரெண்டு விஷயங்கள் உண்டு. முதலாவது, நம்மளுடைய தாய் தகப்பன் நிச்சயமாக பராமரிக்கப்பட வேண்டும். இங்கே எத்தனையோ தாய்மார்கள் காணப்படலாம். உங்களுடைய தாய் உள்ளத்தை தேவன் பார்த்துட்டு இருக்காரு. எப்படி மரியாள் எதுவுமே பேசாமல் தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து இப்படி அவர் காயப்பட்டிருக்காரு, இப்படி அவர் நொறுக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லி அந்த கண்களை தேவன் பார்க்கிறார்ல, அவங்களுடைய இருதயத்தை தகப்பன் பார்க்கிறார்ல, அதே போல இன்றைக்கு ஒவ்வொரு தாய்மார்கள் உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்காரு. நீங்க ஆண்டவர்கிட்ட நெருக்கமாக இருந்தால் மட்டும்தான், நீங்க உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கும் போது மட்டும்தான் ஆண்டவர் உங்களுக்கிட்ட நெருங்கி வருவார். உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவர் வந்து நிற்பார். என் மகன் இப்படி இருக்கானே, எனக்கு மகன் இல்லையே, எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் என் தேவன் இங்க பார்க்கிறாரு. இன்னைக்கு தேவன் கிட்ட நீங்க நெருங்கி வாங்க. உங்க தாய், உங்க தகப்பன், உங்க பிள்ளைகளை ஆண்டவர் இன்னைக்கு தூக்கி எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு. ரட்சிக்கப்படாம எத்தனையோ ஜனங்கள் இருக்கலாம், ஆனாலும் என் தேவனிடத்துல நீ முதல்ல வா, நீ என்கிட்ட நெருங்கி வா. உனக்கேற்ற தேற்றரவு, உனக்கேற்ற ஆறுதல், உனக்கேற்ற அன்பை நான் கொடுக்கிறேன். அதுக்கப்புறமா நிச்சயமாய் உன்னோடு இருப்பவர்களை என் தேவன் நேசிப்பேன் என்று இந்த இடத்துல என் தகப்பன் வந்து சொல்றாரு. அதே போல ரெண்டாவது காரியம் பார்க்கும்போது, யோவானை போல என் தேவனை உண்மையாய் நேசிக்கணும். தேவன் மீது உண்மையாக அன்பு வைத்த ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் அனாதையாய் விடவே மாட்டார். ஆமென், ஆமென். யோவானுக்கு என்ன பண்ணாரு? யோவான் அன்பா இருந்த சீஷன் ஏசப்பா கிட்ட, ஏசப்பாக்கு எவ்வளவு அன்பு பார்த்தீங்களா? அவருடைய அன்பு அதை வாயிட்டு சொல்லவே முடியாது. லாசரு மரித்த போது ஏசப்பா என்ன பண்ணாங்களா? சிலுவையில் அந்த கல்லறையின் அருகே வந்து நின்ன உடனே ஆவியிலே கலங்கி கண்ணீர் விட்டாங்களாம். அப்போ சுற்றி இருந்தவங்க சொன்னாங்களா, எவ்வளவு ஒரு அன்பு, இவ்வளவு அன்பா, எப்படி ஒரு அன்பு வச்சிருக்காருன்னு. ஏசப்பா அழணும் அப்படின்னா அவர் எவ்வளவு அன்பு வச்சிருப்பாரு சொல்லுங்க. அப்போ ஏசப்பா உங்கள் மேலே எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. எனக்கு யாருமே இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் வருத்தப்படுறீங்களா? எனக்கு துணை இல்லை, நீங்கள் வருத்தப்படுறீங்களா? ஆனால் தேவன் சொல்கிறாரு, நான் உன் மீது அன்புடையவராக இருக்கிறேன், நான் உனக்கு ஒரு உறவை தரேன், நான் உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாவுமா இருப்பேன்னு ஆண்டவர் வந்து இந்த இடத்துல உங்களோட பேசியிருக்கிறார். யாரெல்லாம் ஒப்பு கொடுக்க ரெடியாக இருக்கீங்க? எல்லாரும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஏசப்பா அந்த சிலுவை நேரத்திலையும் அந்த சிலுவையின் காட்சிகளிலும் ஒரு தாயுடைய உள்ளம் எவ்வளவு வேதனை அடைந்திருக்குமோ அந்த வேதனையை பார்த்த என் தகப்பன் இந்த இடத்துல இந்த நிமிஷத்தில் ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் என் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த ஆணி பாய்ந்த கரங்களை வைத்து என் தகப்பன் உங்களுடைய பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. யாரெல்லாம் என் தேவன் கிட்ட நெருங்கி போகணும், என் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும், என் தேவன் சொல்கிற காரியங்களை நான் செய்யணும், எனக்கு பொறுப்பு வேணும், உம்மிடத்தில் நெருங்கி வந்தாதான், சிலுவை பாடுகளை சகிக்க ரெடியா இருந்தாதான் அவரிடத்திலிருந்து விசேஷித்த கிருபைகளை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி யாரெல்லாம் ஒப்பு கொடுக்க ரெடியா இருக்கீங்க? உங்களோட பக்கத்தில் வந்து ஏசப்பா நிற்காருமா, உங்க பக்கத்தில் வந்து ஏசப்பா நிற்கிறாங்கப்பா. உங்களோட வலது கரத்தை வச்சு, அந்த ஆணி பாய்ந்த கரத்தை வச்சு ஏசப்பா உங்க பக்கத்தில் நிற்கிறாரு. என் பக்கத்தில் ஏன்னு கேட்காதீங்க, உங்க பக்கத்தில் தான் ஆண்டு நிற்காரு. அவருடைய கரத்தை நோக்கி உங்களை பார்க்காரு. நீ என்கிட்ட நெருங்கி வருவியா? நீ என்கிட்ட வரியா? உனக்காக நான் மரிச்சேன், உனக்காக நான் பாடுகள் அனுபவிச்சேன், உன்னுடைய இருதயத்தை நான் பார்க்காமல் இருப்பேனோ? நீ கேட்காமலேயே நான் உனக்காக உயிரை கொடுத்தேனே, நீ என்கிட்ட கேட்டனா நான் உனக்கு தராம இருப்பனா? நான் உன்னை விட்டுருவனான்னு சொல்லி ஆண்டு இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. யாரெல்லாம் ஒப்பு கொடுக்க ரெடியா இருக்கீங்க? என் தேவனை நோக்கி பாருங்க, என் தேவனை நோக்கி கதருங்க. முடிந்தவைகள் முடிந்து போகட்டும், என் தேவனை மாத்திர நோக்கி பாருங்க. ஒரு பரிதபிக்கிற இருதயம், ஒரு வேதனைப்படுகிற இருதயத்தை, உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து வருத்தப்படுகிற
இருதயங்கள் நிறைய உண்டு. ஆனாலும் என் கர்த்தர் அவருடைய நேசத்தால், அவருடைய பாசத்தால் ஒரு தாயை இருதயத்தை கண்ட தேவன், இன்றைக்கு என் தேவன் உங்களோடு கூட வாக்குரைக்கிறார். நிச்சயமாக என்னிடத்தில் நீ நெருங்கி வரும்போது நீ எதிர்பார்ப்புக்கு மேலாக என் தேவன் எல்லா காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவரை நோக்கி பாருங்க. உங்க பக்கத்துல நிற்கிற ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. இன்னமும் தாமதம் உனக்கேன் மகனே, இன்ப இயேசு அண்டை எழுந்து வாராயோ, இந்த உலகம் தர கூட சமாதானத்தை இன்று உனக்கு தர காத்து நிற்கிறாரே, அண்ணல்லே சுன்னை அழைக்கிறாரே, அண்ணல்லே சுன்னை அழைக்கிறாரே. ஏழை மனூருவை எடுக்க இயேசுராஜனுன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. அவர் மரணத்தால் சாத்தானின் தலை நசுக்க, அவர் இரத்தத்தால் பாவ கரைகள் நீங்க, விந்தையும் வேதனையும் சகித்தார். சொந்தமான இரத்தம் சிந்தினார் உனக்காய், கனியுடன் உன்னை அழைக்கிறாரே, கனி